இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கினுடைய சாராம்சம், அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு விதிமுறைகள் விதிக்கப்பட்டது, அவர்களுக்கு மட்டும் விதிக்கப்படுகிறது என்பதற்காக போடப்பட்டது. அவர்களுக்கு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதை போட்டு எதிர்த்து போடப்பட்டது. அதில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் கட்டணம் விதிக்கப்பட வேண்டும், ஏன் வசூலிக்க செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் கேட்டுள்ளது. அதற்காக வழிவகை செய்ய காவல்துறைக்கு உத்தரவும் கொடுத்தது. இதெல்லாம் இம்ப்ளீட் பெட்டிஷனாக தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் நாங்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருந்தோம். ஏன்னா அவர்களுக்கு போடும்போது இதையே பின்னாடி எங்கள் கட்சிகளுக்கும் இதே போன்ற ஒரு கட்டளைகளை விதிக்கக்கூடிய நிலைமை வரும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு சிறிய கட்சி, ஆளுமையற்ற கட்சி, பணபலம் இல்லாத ஒரு கட்சி, அப்படி இருக்கும்போது எவ்வாறு அந்த பணத்தை கட்டி பிரச்சாரம் செய்யப்படும்? ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தான் தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு செய்து வருகிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய குரல் வலையும் செயல் வலையும் நசுக்குவதாக உள்ளது என்பதற்காக தான் இந்த இடையீட்டு மனு நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் கட்டுங்கள், இது பப்ளிசிட்டி பெட்டிஷன் போல தெரியுது, 5 லட்சம் ரூபாய் கட்டுங்க, உங்களை இம்ப்ளீட் பண்ணலாம். 50 ரூபா கூட கிடையாது, எப்படி நாங்கள் 5 லட்ச ரூபா கட்ட முடியும்? 5 லட்ச ரூபா இருந்தாக்கா விளம்பரங்களே நாங்கள் பண்ணிடுவோம். இந்த விளம்பரம் எதுக்கு? இது ஒரு பெரிய விளம்பரம் கிடையாது. நீதிமன்றத்தில் அதே போன்று எங்கள் கட்சிகளுக்கும் நாளை பிரச்சாரம் செய்வதற்கு கட்டணங்களை விதிக்க நேர் ஏற்பட்டால் எவ்வாறு செய்ய முடியும்? அப்போ நாங்கள் மக்களிடத்தில் கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றதா இல்லையா? மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? இப்படி சட்டப்பூர்வமான கேள்விகள் இதில் அடங்கி உள்ளது என்பதற்காக தான் இடையீட்டு மனு தாக்கல் செய்தோம். இதை ஹோம் செக்ரட்டரி மற்றவர்கள் அதையெல்லாம் சுவமோட்டோவாக இம்ப்ளீட் செய்து 16/10க்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்துள்ளார்கள்.